ஒரு பக்கம் மழை அடிக்குதேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல வெயில் அடிக்கலையேன்னு வருத்தப்படுறதான்னே தெரியலைங்க. ஏன்னா நம்ம ஆர்கானிக் கோக்னட் ஆயிலுக்காக எடுத்து வச்சிருந்த பருப்புல கால்வாசி பருப்பு கெட்டு போச்சுங்க. இந்த மழை காலம் வந்தாலே இதுதாங்க பிரச்சனை. பருப்பெல்லாம் பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சுரும். இந்த பருப்ப யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் ஆட்டுனோம்னா, எண்ணெயும் கூடிய விரைவில கெட்டு போயிரும். நம்மளுக்கு நெறைய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சுருங்க. அப்புறம் இந்த பருப்பெல்லாம் வேஸ்ட் ஆதா, இது ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. இந்த பருப்பையுமே விலைக்கு எடுத்துக்குவாங்க. ஆனா நல்ல பருப்பு ஒரு ரூ. 200 போச்சுன்னா, இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 100 தான் போகுங்க. ஒரு உண்மை என்னன்னா, எனக்கு இந்த எண்ணெய் ஆட்டி தர்றத விட, பருப்ப நான் டைரக்ட்டா கொண்டு போய் குடுத்தா கூட எனக்கு லாபம் வருங்க. ஆனா இதுல எனக்கு லாபம் வராது. அப்புறம் "நீ என்ன பைத்தியக்காரனா? கொண்டு போய் பருப்பவே டைரக்ட்டா குடுக்க வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நம்ம இன்னுமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் குடுக்குறோம்னா, யாராச்சும் ஒரு 4 பேத்துக்காச்சும் ஒரு நஞ்சு இல்லாத ப்ராடக்ட்ஸ் நம்ம குடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், இன்னுமே நம்மளுக்கு நல்ல பொருட்கள குடுக்கணுங்கிற ஆர்வத்த தூண்டிட்டு இருக்குதுங்க. இது கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து நான் பண்ணுவேன். என்ன உங்களோட சப்போர்ட் இருந்தா, இன்னுமே சிறப்பாவும் பண்ணலாம், பெட்டராவும் பண்ணலாம். உங்களுக்கு வேணுனாலும் இந்த தேங்காய் எண்ணெய நீங்க ஆர்டர் பண்ணலாம். என்ன விலை நான் இப்ப இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு என்ன விலை நிலவரமோ, அதே விலை நிலவரத்த தான் குடுப்போம். எக்ஸ்ட்ரா விலை போட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு குடுக்கறது எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும். த ரியல் கோக்னட்